வெல்கம் டு ஜெயஸ்ரீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரகடா சாட். நம்ம இந்த ஒயிட் பட்டாணி வச்சு பண்ணுற ஒரு சாட் ரெசிபி. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி அண்ட் அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி கூட. இதுக்கு முதல்ல நம்ம ஒரு 1.5 கப் ஒயிட் பீஸ் ஓவர் நைட் சோக் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் 2.5 கப் வாட்டர் சேர்த்து நம்ம குக் பண்ண போகிறோம் ப்ரெஷர் குக்கரில். இதோட ஒரு பொட்டேட்டோவையும் சேர்த்து நம்ம குக்கரில் குக் பண்ணிக்கலாம். 6லேருந்து 7 விசில் விட்டு குக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுண்டு அதோட கொஞ்சமாக ஜீரகம் போட்டுன்ட்டு அதோட 2 பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் நம்மளுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அடுத்தது இஞ்சி பூண்டு விழுது போட்டு வதக்க போகிறோம். இஞ்சி பூண்டு விழுது எப்போவுமே நான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி அப்போச்சு சேர்த்துக்கிறது தான். ஸோ இது மாதிரி இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் இங்கே சேர்த்துட்ருக்கேன். இப்போ இதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இந்த இஞ்சியும் பூண்டு சமமான அளவு எடுத்து நம்ம அதை மிக்சியில் அப்படியே அப்போச்சு அரைச்சிட்டு நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். இதில் இப்போ இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதில் நம்ம பொடியாக நறுக்கின 2 தக்காளி பழத்தை சேர்த்துக்கிறோம். தக்காளியை உங்களுக்கு அரைச்சி சேர்க்கணுன்னா கூட சேர்த்துக்கலாம். ஆனால் இதுக்கு நறுக்கி போட்டால் தான் அதோட டெக்ஸ்சர் நல்லா இருக்கும் இந்த சாட்டுக்கு. இதை நல்லா நம்ம வதக்கிட்டு அது நல்லா குழஞ்சு போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இந்த தக்காளியை. இதோட நம்ம இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பரவாயில்ல பிடிக்கும் அப்படிங்கிறவங்க இந்த இதுலேயே எண்ணெய் சேர்க்கும் போதே ஒரு பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். ஆனால் சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு வாயில் கடிச்சதுன்னா அது கஷ்டமாக இருக்கும். இப்போ இந்த தக்காளியெல்லாம் வெந்ததுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அதோட 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் நம்ம சேர்த்துக்கிறோம். நான் இங்கே 1.5 கப் பீஸ் போட்டிருக்கனால இந்த காரம் இதுக்கு சரியாக இருக்கும். அதோட 1 டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கிறோம். இது எல்லாத்தையும் நல்லா நம்ம ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். இந்த மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட நம்மளுக்கு வேணும்னா ஜீரகத்தூள் கூட 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி ஜீரகம் போட்டனால அது ரொம்ப சேர்த்துக்கலை. சாட் மசாலா தான் இதுக்கு நல்ல வாசனையாக இருக்கும். கரம் மசாலாவோட சாட் மசாலா சேர்த்துக்கிட்டா தான் இந்த சாட்டுக்கு நல்ல வாசனையாக இருக்கும். இது நல்லா ஒரு 2 மினிட்ஸ் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இந்த வேக வச்ச பட்டாணியை இதோட சேர்த்துக்கிறோம். இது நல்லா வெந்திருக்கணும் இந்த பட்டாணி. அதே சமயத்தில் பொட்டேட்டோவும் நம்ம குக் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த உருளைக்கிழங்கையும் தோலை உரிச்சிட்டு நம்ம க்யூபாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்பப்போ கையாலையும் கொஞ்சம் லேசாக மேஷ் பண்ணியும் விட்டுடுங்க. அது அப்படியே நல்லா நம்மளுக்கு குழஞ்சி வரணும். இதுக்கப்புறமா நம்ம இதோட 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறோம். நம்ம உருளைக்கிழங்கும் இருக்கிறனால தண்ணி சேர்த்துக்கிட்டா கூட இது நல்லா கெட்டியாக தான் இருக்கும். இதை நல்லா ஒரு 15 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். அது நல்லா கொதிச்சு எல்லாம் சேர்ந்துட்டு வரும் நம்மளுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுது. அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம 15 மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறம் அப்போ நடுவில் கிளறி விட்டுக்கோங்க, கீழே அடியில் பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்கு. அது நல்லா சேர்ந்துட்டு நம்மளுக்கு ஒரு கிரேவியாக நல்லா வந்துடும். இது இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதில் எலுமிச்சம்பழம் ஜூஸ் பிழிஞ்சிடலாம். நான் ஒரு பாதி மூடி லெமனை அப்படியே இதில் ஸ்குவீஸ் பண்ணி விட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா சேர்ந்து வந்துடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம லெமன் ஜூஸை இதில் சேர்த்துடுறோம். அதே மாதிரி கொஞ்சம் கொத்தமல்லியும் நம்ம பொடியாக நறுக்கி அது மேலே சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு இந்த ரகடா ரெடி ஆகிடுது. இப்போ நம்ம சாட் எப்படி அரேஞ்ச் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நான் கொஞ்சம் பெரிய பவுலாக எடுத்துகிட்ருக்கேன். அதில் ஒரு 4 கரண்டி இந்த ரகடா சேர்த்துட்ருக்கேன். அதுக்கு மேலே இந்த ரகடா எல்லாத்தையும் அந்த பவுலில் நம்ம சேர்த்ததுக்கப்புறம்
இது சூடாக இருக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக சாட் மசாலா சும்மா ஒரு 2 பிஞ்ச் அதில் சேர்த்துட்டு, அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் பாப்படீஸை வந்து உடச்சி நான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு இந்த பூரிஸ் இருந்தால் கூட அதையும் உடச்சி ஆட் பண்ணிக்கலாம். எது வேணாலும், இது ஆப்ஷனல் தான், இல்லாட்டினா கூட பரவாயில்ல. அதுக்கு மேலே கொஞ்சம் பொடியாக நறுக்கின வெங்காயம், அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் பொடியாக நறுக்கின தக்காளி, இதுக்கப்புறம் வந்து இதுக்கு மேலே வந்து நம்ம பொடியாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துக்கிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பிளாக் சால்ட், இது வந்து ஆப்ஷனல் தான். இதோட கொஞ்சமாக மேலே வந்து க்ரீன் சட்னி சேர்த்துக்கிறோம். இந்த க்ரீன் சட்னியோட ரெசிபி ஆல்ரெடி ஜெயஸ்ரீஸ் கிச்சனில் கொடுத்துருக்கேன். ஸ்வீட் சட்னியும் வந்து சேர்த்துக்கிறோம். அதெல்லாம் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கிட்டா போதும். ஸ்வீட் சட்னியோட ரெசிபியும் ஜெயஸ்ரீஸ் கிச்சன் வெப்சைட்டில் இருக்குது. லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இதுக்கு மேலே கொத்தமல்லி இலையை பொடியாக நறுக்கி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுது. கடைசியாக நம்ம வந்து இதுக்கு மேலே சேவ் நிறையா சேர்த்துட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி அப்படியே சேவ் சேர்த்துட்டு நம்ம உடனே பரிமாறிட வேண்டியதான். இந்த ரகடா சூடாக இருக்கும் போது இந்த சாட்டை அப்படியே சாப்பிட்றச்ச ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மழை காலத்தில், இந்த குளிருக்கு. ஸோ இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ஹெல்த்தியான சாட் வந்து குழந்தைங்களுக்கும் ஈவினிங் ஸ்நாக்காக கொடுக்கலாம், ஆர் நீங்கள் டின்னருக்கு கூட இது சர்வ் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த ரெசிபியோட டீட்டெயில்டு டெக்ஸ்ட் வந்து ஜெயஸ்ரீஸ் கிச்சன் வெப்சைட்டில் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.